எப்போ ஆன்மீகத்தை விட்டு இது திராவிட மண் பெரியார் மண்ணுன்னெல்லாம் பேச ஆரம்பித்தோமோ அப்போ தான் இந்த அசிங்கங்கள் ஜாஸ்தியாகி இருக்கிறது. ஆன்மீகமே தேவையில்லை அப்படின்னாக்க எங்கேருந்து வேல்யூ சிஸ்டம் கற்றுக் கொடுப்பீங்க குழந்தைங்களுக்கு? மகாபாரதத்தை காண்பித்து, ராமாயணத்தை காண்பித்து சமூகம் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும்ன்றதுக்கெல்லாம் அது ஒரு உதாரணம். ஆனால் அதை வேண்டாங்கிறோமே. இப்போ பெரியாரையோ இல்லை அம்பேத்கரையோ இவங்கெல்லாம் படிக்காம நம்ம மகாபாரத்தையோ ராமாயணத்தையும் படித்தா இப்போ இந்த தப்பெல்லாம் நடக்காமல் இருக்குமா மேம்? பெரியாரை வச்சு நீங்கள் என்ன கற்றுக் கொடுப்பீங்க வர சமுதாயத்திற்கு, இளம் இவங்களுக்கும் என்ன கற்றுக் கொடுப்பீங்க? பெரியார் தான் பெண் குழந்தைங்க படிக்கிறதுக்காக நிறைய சும்மா அதே பேசாதீங்கம்மா, இந்த உருட்டெல்லாம் விடுங்க. தர்மம் நிலைக்க வேண்டும். இப்ப நான் சொல்றதெல்லாம் அதர்மம் தானே? இப்ப உங்ககிட்ட இவ்வளவு தூரம் நான் சொன்னது அதர்மமான காரியங்கள்ல இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அதுல ஒருத்தர் 10 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா இல்ல 10 பெண்களோட உறவு வச்சுட்டு இருந்தா அதெல்லாம் ஓகே உங்களுக்கு? பஞ்சபாண்டவர்களுக்குமே 5 நீங்களே ஏன் ஒரு சிலபஸ் பண்ணல அதுக்கு? சரி, இந்த மகாபாரதம் வேண்டாம், ராமாயணம் வேண்டாம், அதுக்கு ஆல்டர்னேட் ஏதாவது டெவலப் பண்ணிருக்கீங்களா இந்த 70 வருஷத்துல? ஒரே ஒரு திருக்குறள் தான் இப்போதைக்கு இருக்கு கையில. ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு நம்ம கூட ஒரு அரசியல்வாதி, சமூக சிந்தனையாளர் திருமதி உமா ஆனந்த் மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? ஃபைன். ஓகே மேம், நல்லா இருக்கீங்களா மேம்? சரி மேம், இப்போ ஜனவரி 24 வந்து தேசிய பெண் குழந்தைகள் தினம் வருது மேம். ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினத்துல வந்து தேசிய அளவில் இல்லைனாலுமே தமிழகத்துல பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா மேம்? நீங்களே பேப்பரை படிக்கிறவங்களா இருந்தால் தினம் இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டீங்க. தினம் வயசு வித்தியாசம் இல்லாமல் 6 மாத குழந்தை, பெண் குழந்தையிலிருந்து, நேற்றுக்கு தான் நினைக்கிறேன் பேப்பர், நீங்கள் படிச்சிங்களா என்னன்னு தெரியல, திட்டக்குடியில் ஒரு 7-8 வருஷம் முன்னாடி 2 பெண் குழந்தைகள், பள்ளிக்கூடத்தில் இருந்த பெண் குழந்தைகள் விபச்சாரத்தில் கடத்தி கொண்டு போய் விபச்சாரத்தில் ஈடுபட்டார்கள், ஈடுபடுத்தினார்கள் அப்படிங்கிற நியூஸ் வந்து அதில் 10க்கும் மேற்பட்டவர்கள் குற்றம் சாட்டி சிறையில் இருக்கிறார். அதில் 2 பேரை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் இது ஒரு ஸ்ட்ரே இன்சிடெண்ட்டில் தினமே நடக்கிறது. நீங்கள் பேப்பரை திறந்தோனாலே ஒவ்வொரு இடத்துல டிஸ்ட்ரிக்ட் வைஸே நம்ம போட்டுடலாம். ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பேஜே ஒதுக்கி எங்கெங்கே பெண்கள், பெண் குழந்தைகள் எப்படி செக்ஷுவல் பாலியல் பலாத்காரம், வயசு வித்தியாசம் இல்லாமல், நீங்கள் பெண்கள்ன்றீங்க, நம்ம கேள்விப்பட்டதே இல்லை, 80 வயசெல்லாம் கூட நடக்குது. எனக்கு இங்கே வந்து டோட்டலாக பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, முதிய வயதுள்ள பெண்மணிகளுக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை இங்கே. அடுத்து இன்னும் ஒரு ஸ்டெப்பு போய் கூட ஆண் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்குது. ஏன்னா இன்னொன்று படித்தா ஒரு 12 வயசு ஆண் குழந்தை நார்த் சென்னையில், அது நியூஸ் வந்து தினமே அது வந்துட்டே இருக்குது. அதனால் ஆணித்தரமாக கூற முடியும், தமிழ்நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை இங்கே. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அது விலாவாரியாக எல்லா இடத்திலுமே இருக்கிறது. நிச்சயமாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை போதை கலாச்சாரம் அதெல்லாம் மாற்றி தமிழகத்தை சீரழித்து விட்டார்கள். சரிங்க மேம். ஆனா இப்ப பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது இந்த சமூகத்தின் கடமையா, பெற்றோரோட கடமையா, இல்ல அரசியல்வாதிகள் இருக்க இந்த சட்டத்தோட கடமையா? 3மே. எப்படிம்மா ஒருத்தர் மாத்திரம் ரெஸ்பான்சிபிள்னு சொல்ல முடியும்? வீட்டில் எடுத்துக்கங்க, அந்த குழந்தை வீட்டில் இருந்தாலும் வெளியிலேன்னு வந்து இது பண்ண. இப்போ என்ன முன்ன மாதிரி இப்போது உலகமே கையில் இருக்குது. அதில் அம்மா அப்பா வெளில போகிறாங்க, ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லை, குழந்தைகளை பார்த்துக்க வயசானவங்க கிடையாது. அம்மா அப்பா வேலைக்கு போனால் அந்த குழந்தை தனியாக தான் இருக்கும், இல்லை பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு போகிறாங்க. அந்த பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு போகிறவரே அந்த குழந்தையை இது பண்ணுறாங்க. அதெல்லாமும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து குழந்தை பள்ளிக்கூடம் போகிறது அங்கே. ஸோ பள்ளிக்கூடமும் ரெஸ்பான்சிபிள், டீச்சர்ஸும் ரெஸ்பான்சிபிள். இப்போ பார்த்தோன்னா இன்றைக்கி ஹெட்மாஸ்டர், ஆசிரியர்களே அத்துமீறி இருக்காங்க குழந்தைங்க கிட்ட. அடுத்தது நீங்கள் போலீஸுன்றீங்க, சட்டம்ன்றீங்க. அதில் சட்டம் வந்து உடனே ஜட்ஜ்மெண்ட் வருது இல்லையே, டிலேடாக ஜஸ்டிஸ் வருது, பயம் வருது இல்லையா? இப்போது நீங்கள் நம்ம சென்னையிலேயே எடுத்திங்கன்னா பெரம்பூரா எங்கே ஞாபகம், கீழ்பாக்கா ஒரு ஸ்பெஷல் சைல்டை ஒரு 3 வருஷம் முன்னாடி ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த லிஃப்ட் மேன்லேருந்து வாட்ச்மேன்லேருந்து ஒரு 7-8 பேர் அந்த குழந்தையை சீரழிச்சாங்க. அவன் கூட இருந்த அம்மாவுக்கு தெரியவே இல்லை.
ஊர்லேன்னு வந்த ஒரு சகோதரி அந்த குழந்தை ஒரு மாதிரி இருக்கேன்னு கேட்டு அந்த குழந்தை சொல்லியிருக்கு. அப்புறம் அவங்க பாவம் இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. ஸோ இதில் எல்லாருமே தானே சம்மந்தப்பட்டிருக்காங்க. இது ஃபேமிலி, ஒரு குடும்பம் வந்து இது எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, ஸ்கூல் இது அப்படின்னு தள்ளிவிட முடியாது. ஸ்கூல் வந்து போலீஸு, சட்டம், அரசியல்வாதிகள்னு தள்ளிவிட முடியாது. 3 பேருமே ஒழுங்கா ஒண்ணா உட்காந்து செய்ய வேண்டிய வேலை இதை. ஆனால் இதில் நம்ம பார்த்தோன்னா நிறைய சமயத்தில் அரசு தவறிழைக்கிறது கல்பிரிட்டை பிடிக்க. இப்போ நீங்கள் அந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் எல்லாமும் இருக்குது அதில். ஸோ இதில் வந்து எல்லாருமே தான் அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருதுமே. இது சமூகத்து மேலே பழிய போட்ட முடியாது. சமூகத்தில் வேல்யூ சிஸ்டம் இல்லை இல்லையா? மாடர்ன் அப்படிங்கிறோம் நம்ம. வேல்யூ சிஸ்டம்ஸ் மாறிடுமா? நம்ம வந்து நாகரிகத்திற்கு ஏற்றாப்போ நாம் வளர்ச்சி அடையலாம், அதெல்லாம் அடையலாம். ஆனால் வேல்யூ சிஸ்டம் மாறாதுல்ல, என்றைக்குமே மாறாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி எந்த வேல்யூ நல்லதுன்றோமோ அது அந்த வேல்யூ இன்றைக்கும் வேலிட். அதை எனக்கு நம்மளுக்கு அப்புறம் இன்னும் 100 வருஷம் கழிச்சும் அதே வேல்யூ தான். அதில் வேல்யூஸ் மாறினா தான் இந்த ப்ராப்ளமே வருது. அதனால தான் இது நிச்சயமாக இது அரசாங்கத்தோட பங்களிப்பு நிறைய இருக்குது. பகுத்தறிவு, மாடர்ன், நாகரீகம், முன்னேறி விட்டோம் நல்லா சொல்லி சமூகத்தை சீரழித்து கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறைய நியூஸ் சொன்னீங்க மேம். இதுல சில நியூஸ் வந்துட்டு அடுத்த நாள் நம்ம ஒரு 2-3 நாள் அதை பத்தி பேச அதுக்குள்ள இன்னொரு நியூஸ் வந்துடுது. அதான் ஒரு கண்டினியூட்டி இல்லை. சட்டம் வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஃபாஸ்ட் ட்ராக் வைக்கணும். இதில் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கோட் சொல்வேன். இதில் ஜான் இஸ் பனிஷ்ட் not because he committed, not only because he committed the crime, but because tomorrow Jacob should not do. Or not, இது கிறிஸ்டியன் நேம் சொல்லிட்டேன்னு புரியுங்க. அதனால் இன்றைக்கு மணிகண்டன் என்பவர் ஒரு தவறு செய்தால் அவருக்கு தண்டனை சீக்கிரம் கிடைக்க வேண்டும். அந்த தண்டனை எப்படி இருக்க வேண்டும்? ராமச்சந்திரன் என்பவரோ இல்லை அசோகன் என்பவரோ இந்த தவறை செய்யக்கூடாது. பயம் இருக்கணும் உடம்புல. பயம்தான் ஒரு டிட்டரண்ட்டாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி முன்னேறி இருக்கிறோம். முன்னாடி வேல்யூ சிஸ்டம் இருந்தது சமூகத்தில். எப்போ ஆன்மீகத்தை விட்டு இது திராவிட மண், பெரியார் மண்ணுன்னெல்லாம் பேச ஆரம்பித்தோமோ அப்போ தான் இந்த அசிங்கங்கள் ஜாஸ்தியாகி இருக்கிறது. இப்போ இங்கே வேல்யூ சிஸ்டம்னு சொல்கிறது எதை மேம் சொல்கிறீங்க? வேல்யூ சிஸ்டம் முதல்ல வீட்டிலேருந்து ஆரம்பித்தே மரியாதை. இப்போ யாராவது ஒரு பேரண்ட் வந்து இந்த என்னுடைய குழந்தை என் கண்ட்ரோலில் இருக்காங்க, சொன்னால் கேட்கணும் அப்படிங்கிறது, பெற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, சமூகத்தில் உள்ள பெரியோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கறதே இல்லையே. குழந்தையும் கற்றுக்க தயாராக இல்லை. அந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ்க்கு நம்ம இன்னைக்கு தள்ளிட்டோம் சமூகத்தை இதில். ஸோ நிச்சயமாக இது வந்து ஒரு ஆன்மீகமே தேவையில்லை அப்படின்னாக்க எங்கேருந்து வேல்யூ சிஸ்டம் கற்றுக் கொடுப்பீங்க குழந்தைங்களுக்கு? யாரை பார்த்து கற்றுக் கொடுப்பீங்க? இன்னைக்கு கள்ளசாராயம் காய்ச்சறவன், புரோக்கராக இருக்கிறவங்க, ஊழல் பண்ணுறவங்க, அவங்களைய காமிச்சு கற்றுக் கொடுப்பீங்க நீங்கள்? அவங்கள காமிச்சு குழந்தைகளுக்கு என்ன கற்றுக் கொடுப்பீங்க? அவங்கள காமிச்சு ஒரு ராமனை காண்பித்து நம்மால் வேல்யூஸை கற்றுக் கொடுக்க முடியும். மகாபாரதத்தை காண்பித்து, ராமாயணத்தை காண்பித்து சமூகம் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும்ன்றதுக்கெல்லாம் அது ஒரு உதாரணம். ஆனால் அதை வேண்டாங்கிறோமே. சனாதனத்தை அழிக்க வேண்டும்னு பேசுகிறோம். சனாதனத்தை அழித்தால் இதுதான் நடக்கும். ஏன்னா முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சரில் அப்போது நீங்கள் பிறந்திருக்க கூட மாட்டீங்க. அந்த காலத்தில் பீட்டில்ஸ் டைமில் ஹிப்பீஸ் அதெல்லாம் வந்தது. அப்போ தான் ட்ரக்ஸும் நிறைய வந்தது. நேபாள் பிகேம் த டென். அப்போ இன்னைக்கு பார்த்தா தமிழ்நாடு தான் டென். ரோட்லேயே நேத்தியே என்னமோ சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீடம், ஒரு கட்டுப்பாடு இருக்கணும்னாக்க இல்லை மாட்டேங்கிறோமே. நீ யார் எனக்கு கட்டுப்பாடு விதிக்கன்றோம் நம்ம. அந்த கன்சென்ட் ஏஜ் பாருங்க. ஓட்டு போடுறதுக்கு ஒரு வயசு, கல்யாணம் பண்ணிக்க ஒரு வயசு. அதில் இன்னைக்கு அந்த திருவள்ளூரில் ஒரு ட்ரெயினில் வந்த ஒரு ஒரிசா நாட்டை சேர்ந்தவர்கள் எவ்வளவு தைரியம் இருந்தால் அவரை அடித்து உதச்செல்லாம் பண்ணிட்டு, இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அரசு அவர் எங்கே இருக்கிறாருன்னு ஏதாவது ஓப்பனாக வந்துதா? எங்கே இருக்காருன்னுட்டு எவ்வளவு தைரியமாக அந்த இளைஞர்களால் கத்தியை கையில் வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டு அடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி அதை சோஷியல் மீடியாவில் போட்டாங்கன்னா அப்போ எங்கே தவறு? இது மீடியாவில் வரும், அரெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாம் தெரிஞ்சு அவங்க எதுக்கு சிறார்கள்ன்ற இதில் எக்ஸ்கியூஸ் ஆகிறாங்க அவங்க. ஸோ எதுக்கு வயது உச்சவரம்பு? தப்பு பண்ணாலும் சிறார்னுட்டு அவங்க தப்பிச்சிடுவாங்களா? இதை பற்றி ஒரு சினிமாவே வந்திருக்கே. எப்படி ஒரு டான் ஒருத்தர் வந்து ட்ரெயின் பண்ணுறார் குழந்தைகளை இந்த மாதிரி கிரைம்ஸ் பண்ணுறதுக்கு. கிரைமை பண்ணிட்டு அவங்க தப்பிச்சு வராங்க சிறார்னுட்டு. ஸோ எங்கே தவறு சொல்லுங்க?
இது வந்து சட்டத்தில் இருக்கிறது. ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாமே இன்டர்லிங்க்டு. பெற்றோர்களோட பங்கு, ஆசிரியர்களின் பங்கு, சமூகத்தின் பங்கு, போலீஸின் பங்கு, சட்டத்தின் பங்கு, இது எல்லாமே ஒழுங்கா இருந்தாதான் நல்ல முடியும். ஸோ பெண் குழந்தைன்னு முன்னாடி போற்றினார்கள். நான் திருப்பியும் சொல்றேன், சனாதன தர்மத்தில் பெண் குழந்தைகளை போற்றி இருக்கிறோம் நாம். இன்றைக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் பொன் குழந்தையா அப்படின்னுட்டு நம்ம ஒரு வித வருத்தத்துடன், பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரு வருத்தம். இல்லாட்டி ஜெயலலிதா அம்மையார் தொட்டில் குழந்தை கொண்டு வந்திருப்பாங்களா? அதில் அந்த மாதிரி ஒரு ஸ்கீமு. ஸோ நம்ம வந்து ரெட்டாரிக்கை விட்டுடணும். ரெட்டாரிக்கு இந்த யூஷுவல் அரசியல்வாதிகளின் டாக் இதெல்லாம் விட்டுட்டு இந்த சமூகத்தில் பெண் குழந்தைகளை, எல்லா குழந்தைகளையுமே, எல்லா வயதினரையுமே எப்படி பாதுகாப்பாக வைத்திருப்பது என்பது அரசாங்கம் எடுக்க வேண்டிய ஒரு இனிஷியேட்டிவ் இது. இப்போ கிண்டியில் அந்த பெண் குழந்தை நடந்தது இல்லையா, அது எந்த இடத்து, அண்ணா யூனிவர்சிட்டியில், அது எங்கே இருக்குது விசாரணை, எங்கே இதுவாயிருக்கு சொல்லுங்க? இது யாரோட தப்பு? அந்த நியூஸாவே விட்டுட்டாங்க. அவ்வளவுதான், எல்லாமே நியூஸ் ஆயிடுது. ஒரு 2 நாள் நியூஸ், அதுக்கப்புறம் நம்ம கடந்து போறதுக்குள்ள இன்னொரு 10 நியூஸ் வந்துடுது. நம்ம அதுல கான்சென்ட்ரேட் பண்றோம். நம்ம இதுல தான் குழந்தைகள் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருமே நான் சொன்ன மாதிரி 4 பேருமே எதற்காக இந்த வேல்யூ சிஸ்டம்னு சொன்னோமே, அதுதான் வேல்யூ சிஸ்டம்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, மனைவியே கள்ளக்காதலனோடு இருந்து கொண்டு அவரோடு சேர்ந்து கொண்டு கணவரை கொலை செய்கிறார், மாமியாரை கொலை செய்கிறார், பெத்த குழந்தைங்கள. ஸோ இதெல்லாம் என்ன வேல்யூ சிஸ்டம் டிட்டீரியரேஷன் தானே. எங்கேருந்து ஆரம்பிப்பீங்க நீங்க இதுல? இப்போ நம்ம வந்து வேல்யூ சிஸ்டம்க்கு நம்ம இந்த மாதிரி நான் சொன்னேனே, இன்னொருத்தருக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுத்து பயம் உடம்புல, எனக்கும் இந்த மாதிரி நான் நாளைக்கு பண்ணச்சே. இப்போ நான் சொன்ன இந்த 3 குழந்தைங்க, 3 பேர் அந்த ட்ரெயினில் ஒரு பையனை போட்டு ஒரிசா ஸ்டேட்டோட இதில், அது அந்த பண்ண பசங்களுக்கு நீங்கள் உடனே 1 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும். அப்போ தான் ஒரு பயம் வரும். ஏன்னா இது வந்து பயத்தை வைத்து தான் நம்ம வந்து இன்னைக்கு திருத்த வேண்டிய நிலைமையில் இருக்கோம். பேசியோ வேல்யூ சிஸ்டம் இது பண்ணியோ அதை கடந்து போயிட்டோம் நம்ம. இப்போ நல்லது கெட்டது, குட் டச் பேட் டச், திருப்பி குழந்தைங்களுக்கு நான் சொல்கிறேன், பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொரு குழந்தைக்கும் குட் டச் பேட் டச், அது ஒரு ஸ்பெஷல் கிளாஸை நம்ம வைக்கணும் குழந்தைகளுக்கு. பண்ணியிருக்கோமா? அதை விட்டுட்டு ஃப்ரெஞ்சு கற்றுக் கொடுக்குறோன்றாங்க. ஃப்ரெஞ்சு கற்றுக் கொடுத்தா குழந்தை தன்னை காப்பாற்றிக்குமா? இல்லை. எது முக்கியத்துவம், எதை பண்ணணுன்றது ஒரு நம்மளுக்கே இப்போ ஒரு சராசரி, இதுக்கு ஒரு பெரிய ஐக்கியூலாம் தேவையில்லை. எதை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், எதை ப்ரையாரிட்டி, எது முக்கியம் எது முக்கியம் அல்ல, அப்புறம் கூட கற்றுக் கொடுக்கலாம். ஃப்ரெஞ்சு அப்புறம் கூட கற்றுக் கொடுக்கலாம். இதுல எனக்கு ஒரு சந்தேகம் எழுது மேம். இப்ப பெரியாரையோ இல்ல அம்பேத்கரோ இவங்கெல்லாம் படிக்காம நம்ம மகாபாரத்தையோ ராமாயணத்தையும் படிச்சா இப்ப இந்த தப்பெல்லாம் நடக்காம இருக்குமா மேம்? நீங்க அதுதான் எப்படி ட்விஸ்ட் பண்றீங்க பாருங்க. பெரியார், அம்பேத்கர், நான் இதுக்குவா போனேன்னா நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்களையே சொல்வேன். நம்மளுக்கு இந்த நாட்டிற்காக தியாகம், ஏன்னா நாட்டுப்பற்றே இல்லையே. நீ பிறந்த தேசத்தின் மீதே உனக்கு பற்று இல்லை என்றால் எப்படி இந்த சமூகம் உருப்படும்? அதுல மகாபாரதம், ராமாயணத்தை எதுக்காக நான் சொன்னேன்? வேல்யூஸ்க்கு. இதுக்கு கோர் வேல்யூஸ்னு டிட்டீரியரேஷன் ஒத்துக்கிறீங்களா நீங்க? இன்னைக்கு சமூகத்துல நடக்கும் அவலங்களுக்கு வேல்யூ டிட்டீரியரேஷன்றது ஒத்துக்கிறீங்களா? அதுல எந்தவித வேறுபாடும் இல்லைல்ல? உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கா சொல்லுங்க. இல்ல எனக்கு சொல்லுங்க பதில், அதுக்கப்புறம் தான் நான் ப்ரொசீட் பண்ண முடியும். என்னது மேம்? இந்த சமூகத்துல வேல்யூஸ் டிட்டீரியரேட் ஆயிடுதுன்றதை ஒத்துக்கிறீங்களா? ஆயிடுச்சுதான் மேம். அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. அந்த வேல்யூஸ் நீங்க எப்படி பெரியாரை வச்சு என்ன வேல்யூ கற்றுக் கொடுப்பீங்க நீங்க குழந்தைங்களுக்கு? சொல்லுங்க, ஏதாவது ஒரு வேல்யூ சொல்லுங்க. பெரியாரை வச்சு நீங்க என்ன கற்றுக் கொடுப்பீங்க வர சமுதாயத்திற்கு, இளம் இவங்களுக்கும் என்ன கற்றுக் கொடுப்பீங்க? மேம் பெரியார் தான் பெண் குழந்தைங்க படிக்கிறதுக்காக நிறைய சும்மா அதையே பேசாதீங்கம்மா, இந்த உருட்டெல்லாம் விடுங்க. இதுக்கு முன்னாடியே ராஜாராம், ஒரு 100 வருஷம் முன்னாடியே ராஜாராம் மோகன் ராய் எல்லாம் எல்லா இதையும் ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேர் அந்த உருட்டல் எல்லாம் விடுங்க. இங்கதான் தப்பு, இதுதான் தவறு. ஒரு ராங் இவங்களை கத்து கொடுத்து சீரழிக்காதீங்க. அதுல ராமாயணத்துல என்ன சொல்றது? தர்மம் நிலைக்க வேண்டும். இப்ப நான் சொல்றதெல்லாம் அதர்மம் தானே? இப்ப உங்ககிட்ட இவ்வளவு தூரம் நான் சொன்னது அதர்மமான காரியங்கள்ல அதர்மம் இல்லையா? அதுல இப்போ சின்ன குழந்தைய சீரழிக்கிறது அதர்மம் இல்லையா? ராமாயணத்துல நீங்க சொன்னது நான் சொல்றது, ராமாயணம் பேசுவது தர்மத்தை பற்றி. என்ன, ராமன் எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் தர்மத்தை பின்பற்றின்னு காமிச்சாரு. கிருஷ்ணர் வந்து தர்மத்தை நிலைநாட்ட எப்படி இருக்க வேண்டும்னு காமிச்சாரு.
அதுக்கு தான் உதாரணம் நான் சொல்றேன். பாத்தீங்க, உங்களோட குதர்க்கம் இதுல இருந்தே தெரியுது. உங்களுக்கு வந்து சமூகத்தை நல்வழிப்படுத்தணும்ன்றதெல்லாம் இல்ல. நான் அந்த உதாரணத்தை காமிச்சதை கேக்குறீங்க நீங்க. சோ இங்கேயே தப்பு உங்களுது. முதல்ல உங்களை திருத்திக்கங்க இந்த கேள்வி கேட்கறது, இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுல. இதுல சரிங்க மேம். அதுக்கப்புறம் சொல்லலாம், இப்ப ராமர் வந்து ஒரு வில் ஒரு இல் அப்படின்றது இருக்குல்ல, அதை ஏன் கத்துக் கொடுக்க மாட்டேங்கிறோம் நம்ம குழந்தைங்களுக்கு? அதுல ஒருத்தர் 10 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா, இல்ல 10 பெண்களோட உறவு வச்சுட்டு இருந்தா அதெல்லாம் ஓகே அவங்களுக்கு? பஞ்சபாண்டவர்களுக்குமே 5 அந்த இதுக்கு சொல்லாதீங்க. அது வந்து அது பெண் உரிமைன்னு நான் உங்க பக்கம் இருந்தா பேசுவேன். ஒரு பெண் 5 கணவர்மார்களை வைத்து இருக்கலாம்னு அது வந்து முன்னேற்றம்னு நான் சொல்வேன், நீங்க பேசுற குதர்க்கத்துக்கு. அதுல அங்க சரி, நீங்க இதுல. ஒரு வில் சொன்னதுனால நான் அதுக்கு அது சொன்னேன் மேம். அதுதான் வேல்யூ சிஸ்டம்ன்றதுக்கு நான் சொல்றேன். ம். இப்போ என்ன, உமனும் நீங்க சொல்ற மாதிரி ஆயிடுது. கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கொண்டு கணவனை குழந்தைகளை கொலை செய்வதுன்றது. அதுல அப்ப அதுவும் வேல்யூ டிட்டீரியேஷன் தானே. எஸ் மேம், அதுலயே வந்து ஹஸ்பண்ட் ஆளை வச்சு ஒய்ஃபை கொலை பண்ணாலும் அது வேல்யூ டிட்டீரியேஷன் தான். ஒய்ஃப் ஆளை வச்சு ஹஸ்பண்ட கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கொண்டு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டையோ குழந்தையோ சொன்னாலும் அதுவும் வேல்யூ டிட்டீரியேஷன் தான். நான் பொண்ணு பண்ணா கரெக்ட், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் பண்ணா தப்புன்னு சொல்ல. 2 பேருக்கும் அதே வேல்யூ சிஸ்டம்ஸ் தான் அங்க. ஆம்பளைக்கு ஒரு ரூலு, பொம்பளைக்கு ஒரு ரூலுன்னு இல்லை. அதுல அவங்க குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும்னா இதெல்லாம் ஒத்துக்கிட்டா அந்த குழந்தை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில குழந்தை நல்லா வளருமா? வளராது. நல்லது காதுல விழணும், நல்லதை பார்க்கணும், நல்லதை பேசணும். இப்போ அதை பத்தி ஒரு ஸ்கூல்ல அந்த ஒருத்தர் ஒரு ஸ்கூல்ல பேசினார் தானே, அவர் அரெஸ்ட் பண்ணாங்க அவங்க. வேல்யூ சிஸ்டமை பத்தி ஏன் ஔவையார் மனப்பாடமா நம்ம ஏன் ஔவையார் திருக்குறள்லாம் நம்ம ஏன் படிக்க மாட்டேங்கிறோம்? ஏன் அதை பத்தி சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறோம்? அதுல மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் இருக்கா இப்ப ஸ்கூல்ல? இல்லையே. ஏன்னா மொராலிட்டியே இல்லை, அதனால மாரல் இன்ஸ்ட்ரக்ஷனையும் எடுத்துட்டோம். ஸோ இந்த தவறெல்லாம் சரி பண்ண வேண்டியது யாரு? கவர்மெண்ட், ஆட்சியாளர்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஒரு ரோல் இருக்கு. வீட்டுல பெற்றோர்கள், ஸ்கூல்ல ஆசிரியர்கள், கூட படிக்கிற நண்பர்கள், இவங்கெல்லாம். அடுத்தது போலீஸ், லா அண்ட் ஆர்டருக்கு, சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் அப்படின்னுட்டு. இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு யார் ரெஸ்பான்சிபிள்? மொத்த இது எல்லாத்தையுமே இது யார் கையில இருக்குது? கவர்மெண்ட். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து கவர்மெண்ட்டும் அதை சரி பண்றதுக்கு முனைப்பா இருக்கணும். இவ்வளோ இருக்கு அப்படின்னுட்டு சும்மா ரெட்டாரிக்கா பெண் குழந்தைங்களுக்கு இது பண்றேன் அது பண்றேன்னு சொன்னா போறாது. பெண் குழந்தைகள்னே இல்லை, சமூகமே ஹெல்த்தியா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய சமூகத்தை இன்றைக்கு டாஸ்மாகை திறந்து வச்சா எப்படி இருக்கும்? நான்லாம் வந்து அந்த ப்ரொஹிபிஷன் இருந்தத இந்த மாதிரி நடக்கும்னு நான் பார்த்ததே இல்லை. நான் காலேஜ் வரைச்சதான் அது வந்தது. அதுல அந்த மாதிரி பழகினேன். இன்னைக்கு எவ்வளவு குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றன, எவ்வளவு விதவைகள், எவ்வளவு குழந்தைகள் அப்பாவை இழந்துட்டு அம்மா வேலைக்கு போய் ஃபினான்ஸ், மென்டல் அகனி எல்லாமே இருக்குல்ல. இதை யார் நடத்துறாங்க? பள்ளிக்கூடம் நடத்த வேண்டிய அரசாங்கம், நல்ல வேல்யூஸ் கற்றுக் கொடுக்க வேண்டிய அரசாங்கம், கல்விக்கூடங்கள் சாராயத்தை வித்த அதுல டார்கெட் வச்சிங்கன்னா இவ்வளோ விற்கணும்னுட்டு இதுதான் நடக்கும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்ம வீட்லயும் சப்போர்ட் பண்ணல, இல்ல இந்த சொசைட்டியும் நமக்கு சப்போர்ட் பண்ணல, இந்த கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா பெண் குழந்தைகள் தனிச்சு நிற்க வேண்டியது அவசியமான ஒண்ணா இருக்கும் மேம். அப்போ இப்ப இருக்க பெண் குழந்தைகள் இதெல்லாம் பண்ணி நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா என்ன சொல்வீங்க மேம்? எதெல்லாம் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? ஸ்ட்ராங்கா இருங்க, உங்களுக்கு யாருமே சப்போர்ட் இல்லைன்ற நிலைய வந்தாலுமே உங்களுக்கு நீங்க இருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக என்ன சொல்லுங்க? நான் அது வந்து டயலாக் மாதிரி, சினிமா டயலாக். இப்போ ஒரு குழந்தை 5 வயசோ 7 வயசோ குழந்தை அநீதி நடக்குது, அந்த குழந்தை எப்படி நம்பிக்கையோடு இருக்க முடியும்? அந்த குழந்தை அந்த ஏஜ்ல இருக்கா? புரிஞ்சு கொள்ற அளவுக்கு, தன் காலில் நிற்கும் அளவிற்கு அந்த குழந்தைக்கு இருக்கா? ஸோ இந்த மாதிரி டயலாக் எல்லாம் அடிக்கக்கூடாது. அந்த குழந்தைக்கு பாதுகாப்புன்றது இமோஷனல் சப்போர்ட், அது வெளிலேருந்து தான் வரும். அந்த குழந்தைக்கு அந்த வயசுல வராது கான்ஃபிடென்ஸ். அதெல்லாம் அந்த குழந்தைய நம்ம சீரழிக்கிறோம். இதெல்லாம் நடந்தா அந்த குழந்தைக்கு எப்படி கான்ஃபிடென்ஸ் வரும்னு? அந்த குழந்தை என்ன சூப்பர் சைல்டா? இவ்வளவு இன்னல்களை கடந்து நின்று தன் காலில் நின்று கான்ஃபிடென்ட்டோட எப்படி ஒரு குழந்தை இருக்க முடியும்? ஸோ முளையிலேயே இது சின்ன இதுலேயே ஒரு 8 வயசு குழந்தையிடம் ஒரு 20 வயசுக்கான கான்ஃபிடென்ஸையும் மெச்சூரிட்டியும் எதிர்பார்க்காதீங்க, அதுவே தவறு. அந்த குழந்தைக்கு எல்லா விதத்துலையும் ஒரு அரணா ஒரு பாதுகாப்பு இருக்கணும். அப்போதான் அந்த குழந்தை நல்லா ஹெல்த்தியா வளர முடியும். ஒரு செடிக்கு நீங்க வெயில்ல விட்டுட்டு தண்ணி விடாம இருந்தா அது நல்லா வளருமா? அதுக்கு கொடுக்க வேண்டிய போஷாக்கு கொடுக்கணும்ல. அதை முதல்ல அந்த குழந்தைய போஷாக்கே எதுவும் கொடுக்காம செடி தன்னால வளருமா?
அப்ப பெற்றோர்களுக்கு என்ன சொல்றீங்க மேம்? அதான் பெற்றோர்களுக்கும் தான் நான் சொல்றேன். ம். த ரைட் அட்மாஸ்பியர் அதுதான் ஃபர்ஸ்ட். ஒன்று இது வந்து நான் தப்பா இது பண்ணாதீங்க. நெப்போலியனோட ஒரு கொட்டேஷன் இருக்கு. கிவ் மீ குட் மதர்ஸ், ஐ வில் கிவ் யூ அ குட் நேஷன் அப்படின்னாரு. எனக்கு நல்ல தாய்மார்களை கொடு, நான் உனக்கு ஒரு நல்ல நாட்டை தருகிறேன் அப்படின்னாரு. அதனால இது வந்து அப்பாவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையான்னு சொல்லாதீங்க. எப்படி இருந்தாலும் ஒரு அம்மா கிட்ட கிடைக்கிற ஒன்று, ஒரு அம்மாவோட பிளேஸை யாருமே எடுத்துக்க முடியாது ஒரு குழந்தைக்கு அதில். ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்குது. இங்கே அதுவே தப்பாக இருக்கே நான் சொன்ன இன்ஸ்டன்சஸ்லாம் அதில். ஸோ அங்கேயும் தவறு நடந்து, ஸ்கூல்லையும் தவறு நடந்து, போலீஸ்கிட்டையும் தவறு நடந்து, அடுத்து சட்டமும் யார் அந்த குழந்தைய கைட் பண்ணுவாங்க? இது என்ன நம்ம என்ன அப்படி ஒரு பர்ஃபெக்ட் சொசைட்டியில் இருக்கோமா? ஒரு குழந்தைக்கு மாத்திரம் இந்த மாதிரி அநீதி நடந்தா சட்டம் வரும், தினம் தினம் 10 குழந்தைகளுக்கு நடந்தா? இதுல அரசியல்வாதிகளின் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கு. இதுல அவங்க கட்சிக்கார ஆளா இருந்தாங்கன்னா அது யாரா இருந்தாலுமே இதுல எங்கேருந்து இப்ப மகாராஷ்டிரா நம்ம பார்த்தோம் நேத்தியும் ஒரு பொண்ணு ஃபாஸ்டா காரை ஓட்டிட்டு போகுது, ஒருத்தனை அடிச்சு போட்டுட்டு அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணை துரத்திட்டு போய் ஒருத்தர் கார் பானெட்லயே இது பண்றார். ஸோ குழந்தைகளை பாலியல் தொந்தரவு மாத்திரம் வேல்யூ சிஸ்டம் இல்லை, பேசிக் ஆனஸ்டி, பேசிக் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் இருக்கு. அந்த பொண்ணு காரை ஒரு கிலோமீட்டருக்கு இழுத்துட்டே போகுது, பின்னாடி அவர் பானெட்ல தொங்கிட்டு இருக்கார், முன்னாடி தொங்கிட்டு இருக்காருன்றதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியும். அதுவும் வேல்யூ சிஸ்டம் இல்லை தானே? ஸோ எல்லாமே வேல்யூஸ் தான். நீங்க கேட்டீங்க இல்லையா, எல்லா இடத்துலையுமே அதுக்காக தான் அதை படிங்கன்றோம். வெறும் செக்ஷுவல் இது மாத்திரம் வேல்யூ சிஸ்டம் இல்லை. திருடக்கூடாது, பொய் பேசாத, ஆலயம் தொழுவது சாலமும் நன்றுனா அதுக்கு என்ன கிண்டல் அடிப்பீங்க. அதுக்கு ஒருத்தர் மகாராஜனா யார் அவருமா ஒருத்தர் குழந்தைங்களுக்கு சொன்னார், ஒரு ஸ்கூல்ல போயின்னு அவரை டெரரிஸ்ட்டை பிடிக்கிற மாதிரி ஏர்போர்ட்ல போய் பிடிச்சாங்களே ஒருத்தர், மகாவிஷ்ணு. அவர் ஸ்கூல்ல போய் என்ன சொன்னார்? வேல்யூ சிஸ்டம் பேசினார். ஹிந்துவா இருந்தாக்க இந்து குறிக்கோள் நாங்க காமிக்க கூடாது இல்லையா? ஸோ எதுலேருந்து குறிக்கோள் காட்டணும்? நீங்களே அப்ப கரெக்டா பண்ணுங்க. ஏன் கரெக்ட் பண்ணலை இவ்வளோ வருஷம்? நீங்களே ஏன் ஒரு சிலபஸ் பண்ணல அதுக்கு? சரி, இந்த மகாபாரதம் வேண்டாம், ராமாயணம் வேண்டாம், அதுக்கு ஆல்டர்னேட் ஏதாவது டெவலப் பண்ணிருக்கீங்களா இந்த 70 வருஷத்துல? ஒரே ஒரு திருக்குறள் தான் மேம் இப்போதைக்கு இருக்கு கையில. அதை என்ன பண்றீங்க? திருக்குறளை ஸ்கூல் சிலபஸ்ல சொல்லி குழந்தைங்க மனப்பாடமா சொல்லிட்டா போச்சு இல்லையா? போட்டி வைங்க, அதுக்கு திருக்குறளுக்கு போட்டி வச்சு பிரைஸ் கொடுங்க. அந்த குழந்தையை கூப்பிட்டு எதுக்காக அந்த குறள் அது என்ன சொல்றது அப்படின்றத நம்ம எதுல இருக்கு இந்த அரசாங்கம்? திருவள்ளுவர் சனாதனி அல்ல, வெள்ளப்படம் விட்டு அவர் நெத்திலேன் வீபதி, அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. சனாதனத்தை அழிக்க வேண்டும் என்று பேசியவர்கள் ஆட்சி செய்யும் ஸ்டேட் இது. இதுல எங்கேருந்து சமூகம் அவலங்கள்லாம் எங்கேருந்து குறையும்? இப்படிதான் இருக்கும். ஓகே மேம், ரொம்ப உணர்ச்சிகரமாவே பேசிட்டோம். நீங்க சொன்ன தகவலுக்குலாம் ரொம்ப நன்றி மேம்.